அனைவருக்கும் வணக்கம். கடகராசிக்காரர்களுக்கு ஒரே இடத்தில் 6 கிரகநிலைகள் ஒன்றாக இணையும் நேரம் எப்போது? மற்ற ராசிக்காரர்களை காட்டிலும் கடகராசிக்காரர்களுக்கு அப்படி என்ன கூடுதல் சிறப்பான விசேஷ தருணமாக அமைய போகிறது? இந்த 6 கிரக நிலைகளின் சேர்க்கையின் காரணமாக, அது மட்டுமல்லாது இந்த 6 கிரகநிலைகளின் இணைவு காரணமாக ஏற்படக்கூடிய அதிரடியான விளைவுகள் என்ன? இந்த 6 கிரகநிலைகளின் இணைவு காரணமாக ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றம் துல்லியமாக என்னென்ன நிகழ்வுகளில் சந்திக்க போகிறீர்கள் என்பதை துல்லியமாக கணிக்கப்பட்ட பலன்களை சற்று விரிவாக பார்க்கலாம். கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த 6 கிரகநிலைகளின் இணைவு என்பது மற்ற ராசிக்காரர்களை காட்டிலும் சற்று அமோகமான அதிர்ஷ்ட யோக வாய்ப்பை அள்ளி கொடுப்பதற்கான முதன்மையான சந்தர்ப்பமாக அமைய போகிறது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகின்றன. ஏனென்றால் 6 கிரகநிலைகளை தவிர்த்து மற்ற 3 கிரகநிலைகளின் அமைப்பும் மிக சிறப்பான முன்னேற்றத்திற்கும் வளர்ச்சிக்கும் அடித்தளமிடக்கூடிய வகையில் அமோகமான மாற்றத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய வகையில் வலம் வருகின்றன. அதோடு மட்டுமல்லாது இந்த 6 கிரகநிலைகளும் அமோகமான யோகத்தை கொடுக்கக்கூடிய இடத்தில் இணைவதும் கடகராசிக்காரர்களுக்கு முதன்மையான யோகத்தை அள்ளி கொடுக்கிறது. அந்த வகையில் பார்க்கும் போது ராசியின் ராஜ யோகாதிபதியான குரு பகவான் லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்தில் நிலை கொண்டிருப்பாருங்க. பாருங்க, 6 கிரகத்தை தவிர்த்து குரு லாபஸ்தானத்தில் அதீத நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் நிலை கொண்டிருக்கிறார். இது மிக பெரிய அளவிலான சங்கடங்கள் அனைத்தையும் தவிர்த்து முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய வகையில் மிகவும் சிறப்பான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை உறுதியாக அள்ளி கொடுக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. அதோடு மட்டுமல்லாது அடுத்து மிக முக்கிய கிரகமாக இருக்கக்கூடிய மோட்சக்காரகரான கேது 3ஆம் இடமாகிய தைரியஸ்தானத்தில் நிலை கொண்டிருக்கிறார். கேதுவின் அமைப்பும் முன்னேற்றத்திற்கு முட்டுக்கட்டையிடக்கூடிய காரிய தடைகள் அனைத்தையும் தகர்த்தெறியக்கூடிய வலுவான அமைப்பில் வலம் வருகிறது. செவ்வாயும் மிக வலுவான அமைப்பில் நேர்கதியில் ஜென்மராசியை கடந்து செல்லக்கூடிய சூழலில் வலுவாக வலம் வருகிறாருங்க. இந்த 3 கிரகநிலைகளை தவிர்த்து மீதி இருக்கக்கூடிய 6 கிரகங்களாக இருக்கக்கூடிய சனி, ராகு, சூரியன், சுக்கிரன், புதன் மற்றும் ராசியின் அதிபதியான சந்திரன், இந்த 6 கிரகநிலைகளும் ஒன்றாக இணைந்து 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தை வலுவுள்ளதாக மாற்றப் போகின்றன. அது மட்டுமல்லாது 9ஆம் இடத்தில் இணைந்து சப்தம பார்வையாக 7ஆம் பார்வையாக தைரியஸ்தானமாகிய 3ஆம் இடத்தை பார்க்கின்றன. எனவே 6 கிரகநிலைகளின் இணைவு அமோகமான வளர்ச்சியையும் அதிரடியான முன்னேற்றத்தையும் உறுதியாக ஏற்படுத்தி கொடுப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை நிச்சயமாக கடகராசிக்காரர்களுக்கு அள்ளி கொடுக்கின்றன. இந்த நிகழ்வானது மிகவும் வலுவாக மார்ச் 29ஆம் தேதி நடைபெற போகிறது. அதற்கு பிறகு மிக முக்கியமான ஒரு வலுவான நன்மை பெறக்கூடிய யோகம் இந்த கிரக சேர்க்கையால் கிடைக்க போகிறது. ஏனென்றால் அதற்கு பிறகு முற்றிலுமாக மிக அதீத பலன் கொடுக்கக்கூடிய வகையில் பாக்கிய சனியின் ஆளுமையானது அதிகரிக்கிறதுங்க. கடந்த சுமார் 2.5 ஆண்டுகளுக்கு மேலாக அஷ்டம சனியின் பிடியில் சிக்கி தவித்து வந்த கடகராசிக்காரர்களுக்கு அஷ்டம சனி விலகுவதோடு மட்டுமல்லாது 6 கிரகநிலைகள் 9ஆம் இடமாகிய பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் முதன்மையான நற்பலன்கள் நிறைவாக கிடைக்க போகிறது. எனவே இந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்தி கொள்ள தவற வேண்டாம். ஏனென்றால் அதற்கு பிறகு வரக்கூடிய தருணம் என்பது மிக சிறப்பான நல்ல மாறுதலை உறுதியாக அள்ளி கொடுக்க போகிறது. இந்த 6 கிரகநிலைகளின் இணைவின் காரணமாக ஏற்படக்கூடிய விளைவு என்பது நல்லவையாகவும் மிக சிறப்பானதாகவும் அமைய போகிறது. ஏனென்றால் பொதுவாகவே 9ஆம் இடத்தில் கிரகநிலைகள் வலம் வருவது நன்மைக்கும் வளர்ச்சிக்கும் அடித்தளமிடக்கூடிய அற்புதமான யோகங்களை உருவாக்கி கொடுக்கும். அந்த வகையில் ராசியின் அதிபதியான சந்திரனும் அவரின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சூரியனும் இணைந்து வலுவாக
பாகியஸ்தானத்தில் அமாவாசை நிகழ்வையும் ஏற்படுத்துகின்றன. எனவே அன்றைய தினத்தில் முன்னோர் வழிபாட்டை சரியான முறையில் மேற்கொள்ளுங்கள். பித்ரு தோஷம் விலகி பல நன்மை உங்களுக்கு வலுவாக கிடைக்கும். அதோடு மட்டுமல்லாது ராசியின் அதிபதியான சந்திரன் மிகவும் வலுவாக அதற்கு பிறகு வளர்பிறை சந்திரனாக மாறி வலம் வர போகிறாருங்க. நினைத்த காரியம் அனைத்திலும் வெற்றி வாய்ப்புகளை அள்ளி கொடுக்கக்கூடிய இனிமையான அமைப்பில் வலம் வருவார். எனவே எதிர்பார்ப்பதை காட்டிலும் அமோகமான வளர்ச்சி சந்திரனின் அமைப்பால் உண்டு. அதே போன்று சூரியனும் அதற்கு பிறகு சரியாக 15 நாட்களில் உச்சம் பெற போகிறாருங்க. சூரியனின் உச்சம் என்பது உங்களுக்கு எதிர்பாராத பல அமோகமான யோகத்தை விளைவிக்கும். அது மட்டுமல்லாது சூரியனும் சாதகமான அமைப்பில் வலம் வருவதால் நினைப்பதை காட்டிலும் பல காரிய தடைகள் முற்றிலுமாக தவிடுபடியாக்கி நல்ல முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய சிறப்பான சந்தர்ப்பம் கிடைக்கும். உடல்நல ஆரோக்கியம் திருப்திகரமாக அமையும். பல்வேறு வகையில தடை தாமதத்தையும் அலைச்சலையும் அதிகமாக சந்தித்து வந்த கடகராசிக்காரர்களுக்கு அந்த தடை தாமதம் விலகி மிக சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகள் உறுதியாக கிடைப்பதற்கான நல்ல யோகம் உங்களை தேடி வரும். அந்த வேளையில் வித்யாகாரகராக இருக்கக்கூடிய புதனும் 9ஆம் இடத்தில் நீச்சம் பெற்றிருந்தாலும் கூட நல்ல பல அதிரடியான மாற்றங்களுக்கு அடித்தளமிடக்கூடிய வகையில் மிக சிறப்பான மாறுதலை உருவாக்கி கொடுக்க போகிறாருங்க. எனவே நினைப்பதை காட்டிலும் உணர்ச்சி வசப்பட்டு முடிவெடுக்காமல் அறிவுபூர்வமாக சிந்தித்து முடிவெடுக்கக்கூடிய நல்ல வலுவான ஆற்றல் கிடைக்கும். பல்வேறு வகையான காரிய தடைகள் சிக்கல்கள் முற்றிலுமாக விலகுவதற்கான யோகமும் உங்களை தேடி வரும். எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது மிகவும் வலுவாக 9ஆம் இடத்திற்குள் சனி நுழைந்திருப்பதால் தொழில்துறை வியாபாரத்துறையில் அமோகமான யோகம் உண்டுங்க. அஷ்டம சனியின் பிடியில் சிக்கி தவித்து குடும்ப உறவுகளுக்கிடையே அதிக மன வருத்தத்தையும் பிரிவுகளையும் சந்தித்த கடகராசிக்காரர்களுக்கு அவற்றில் மிக பெரிய அளவிலான மாறுதலை உறுதியாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் இந்த வேளையில் உங்களுக்கு கிடைக்க போகிறது. அஷ்டம சனியால் ஏற்பட்டு வந்த உறவுகளுக்கிடையே இருந்த மன வருத்தம் நீங்கி உறவு பலப்படக்கூடிய வகையில் ஒற்றுமை இனிதாக அமைவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் உங்களை தேடி வருகிறது. அதோடு மட்டுமல்லாது எந்த காரியத்தை மேற்கொண்டாலும் அதில் இருக்கக்கூடிய தடை தாமதங்களை தவிடுபடியாக்கி முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்வதற்கான முதன்மையான வாய்ப்பை பாகியஸ்தானத்தில் ஆளுமை பெற்று திகழக்கூடிய சனி பகவான் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. சனி பகவானுடைய பாகியஸ்தான சஞ்சார அமைப்பு என்பது நிரந்தர வேலை வாய்ப்பு மற்றும் உத்தியோக ரீதியாக இருக்கக்கூடிய சிக்கல்களை தவிர்த்து எதிர்காலத்தை பற்றிய அச்சத்தை தவிர்த்து சிறப்பாக செயல்படுவதற்கான யோகத்தையும் உத்தியோக வாய்ப்புகளையும் உத்வேகத்தையும் நிறைவாக அள்ளி கொடுக்க போகிறாருங்க. எனவே மிக சிறப்பான மாறுதல் நிச்சயமாக கடகராசிக்காரர்களுக்கு இந்த 6 கிரக சேர்க்கைக்கு பிறகு உறுதியாக உண்டு. அதோடு மட்டுமல்லாது தொழில்துறை வியாபாரத்துறையில் தனித்து செயல்பட்டாலும் கூட்டு முயற்சியாக செயல்பட்டாலும் அமோகமான யோகம் உண்டு என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறாருங்க. உங்களது உழைப்பின் கீழ் வரக்கூடிய அனைத்தும் அமோகமான யோகத்தை உறுதியாக அள்ளி கொடுக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. அதோடு மட்டுமல்லாது ராகுவும் அந்த வேளையில் பாகியஸ்தானமாகிய 9ஆம் இடத்தை வலு சேர்ப்பார். எனவே எதிர்பார்ப்பதை காட்டிலும் நிழல் கிரகமான ராகுவின் அமைப்பும் இறுதி காலகட்டமாக இருந்தாலும் மிக சிறப்பான நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை உறுதியாக கடகராசிக்காரர்களுக்கு அள்ளி கொடுக்கும். அதற்கு பிறகு சில மாதங்களிலேயே ஜென்ம ராசியில் மிக வலுவாக செவ்வாய் விலகுவார். ஆனால் மிக வலுவாக ராகு அஷ்டமஸ்தானத்திற்குள் நுழைவார். அஷ்டமத்திற்குள் ராகு வந்தாலும் சனியை ஒப்பிடுகையில் பெரிய அளவில் சிரமம் இல்லை. எனவே உறுதியாக நிறைவான வளர்ச்சியும் முன்னேற்றமும் கிடைப்பதற்கான முதன்மையான யோகம் கடகராசிக்காரர்களுக்கு உண்டு. அது மட்டுமல்லாது மிக பெரிய அளவிலான சிரமம் வேதனை அவமானங்களை சந்தித்து வரக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு உறுதியாக அவை மாறக்கூடிய அற்புதமான தருணமாக அமைகிறது என்பதை சனி ராகுவின் அமைப்பு திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறது. உச்சம் பெற்று திகழ்கிறாருங்க சுக்கிரனின் உச்சம் என்பது பாகியஸ்தானத்தில் நடைபெறுவதால் எந்த ஒரு பணியை மேற்கொண்டாலும் சுக்கிரனின் உச்சத்தின் காரணமாக அவை நன்மை நிறைந்தவையாக மாறும். இந்த தருணத்தில் மற்ற துறைகளை காட்டிலும் கலைத்துறை அரசியல் துறை சார்ந்த பணிகளில் அமோகமான யோகத்தை உறுதியாக சந்திப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் உங்களை தேடி வருகிறது. நீண்ட நாட்களாக வாழ்வில் இருக்கக்கூடிய
இருக்கக்கூடிய பல்வேறு வகையான காரிய தடைகள், சிக்கல்கள் போன்றவை தவிடுபடியாகும். சிறப்பான முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய அற்புதமான யோக வாய்ப்புகளும் உறுதியாக உங்களுக்கு கிடைப்பதற்கான யோகம் உண்டு. எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மற்ற துறைகளை காட்டிலும் சுக்கிரனின் உச்சம் என்பது கலைத்துறை மற்றும் அரசியல் துறையில் உச்சபட்ச வளர்ச்சியை அடைவதற்கான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உறுதியாக அள்ளி கொடுக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்வதற்கு கடகராசிக்காரர்கள் இந்த தருணத்தில் இருந்து மார்ச் 29ஆம் தேதி வரைக்குமே மிகவும் வலுவாக வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள நவகிரக சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடைகள் அனைத்தும் தகர்த்தெறியப்பட்டு மிக சிறப்பான வளர்ச்சி உறுதியாக உங்களுக்கு கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை.